123 Tamil Channel Undal Anavarayam Varavarkareen. Channelai subscribe Panunga, like Panunga Apram share Panunga. காட்டுக்கே ராஜா இந்த சிங்கந்தான். ஆனா ராஜாவா இருந்தாலும் தன்னடக்கம்தான் ஒருத்தருக்கு பெருமைய கொடுக்கும். அந்த தன்னடக்கம் இந்த சிங்கத்துக்கு கொஞ்சம் கூட இல்லை. எப்பவுமே திமிரா கர்வத்தோட இருக்கும் இந்த சிங்கம். அதனாலேயே காட்டுல இருக்கிற எந்த விலங்கும் இந்த சிங்கத்து கூட நெருங்கி பழகறது இல்ல. ஏன் மத்த சிங்கங்கள் கூட இந்த சிங்கத்தோட நெருங்கி பழகறது இல்ல. காரணம் சிங்கத்தோட கர்வம். ஆனால் இந்த சிங்கம் மத்த விலங்குகள் தான் மேல உள்ள மரியாதையால தான் தன் கூட நெருங்கி பழகுறது இல்ல அப்படின்னு நினைச்சுகிச்சு. எந்த நேரத்துலேயும் அதிகார தோரணை இல்லையே. அன்பே இல்லாம பழகினா யாருதான் நெருங்கி பழகுவாங்க. அதனால இந்த சிங்கத்துக்கு நண்பர்கள்னு சொல்லி யாருமே இல்லை. அப்படி இருக்கிற இந்த காட்டுல ஒரு முயல், ஒரு ஆமை, அப்புறம் ஒரு மான், 3 பேரும் நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. இவங்க 3 பேருமே சிங்கத்தோட குணத்துக்கு நேர்மாறான குணத்தை கொண்டவங்க. நேர்மாறான குணம்னா எல்லோர்கிட்டையும் ரொம்ப அன்பா நடந்துப்பாங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லோர்கிட்டையுமே அன்பு காட்டுவாங்க. அப்படி இருக்கிற இந்த 3 பேரும் இப்போ உணவை தேடி காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு எல்லா இடமுமே ரொம்ப பசுமையா தெரியுது. இன்னைக்கு நமக்கு நிறைய பழங்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு கட்டிடலாம். கண்டிப்பா இன்னைக்கு நமக்கு நிறைய பழங்கள் கிடைக்கும். நாம இன்னும் கொஞ்சம் நடந்து ஆற்றங்கரை பக்கமா போனா நமக்கு இன்னும் ஏராளமா கிடைக்கும். நாம திரும்பி போகும்போது அணிலுக்கும் கொஞ்சம் உணவை எடுத்துட்டு போகலாம். அணிலுக்கு உடம்பு முடியலல்ல, நாம எடுத்துட்டு போய் கொடுத்தாதான் உண்டு. ஆமா, கண்டிப்பா. இவங்க 3 பேரும் ஆற்றங்கரைக்கு போய்கிட்டு இருக்கிறத ராஜாவான சிங்கம் பார்த்து, ஏய் நில்லுங்க. என்ன எப்ப பார்த்தாலும் நீங்க 3 பேரும் ஒன்னாவே சுத்திக்கிட்டு இருக்கீங்க? அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா நீங்க? அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த விதத்திலையும் சம்பந்தமே இல்லாம இருக்கிற நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. ஒண்ணு மொல்லமா நடக்கிற பாறை, இன்னொன்னு வேகமா ஓடுற முந்திரி கொட்டை, அடுத்தது எதுக்கும் உதவாத பயந்தாங்குள்ளி. நீங்கெல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ். சிங்கம் இப்படி அவங்களை கேலி செஞ்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுச்சு. இந்த சிங்கம் ஏன் நம்மளை எப்ப பாரு கேலி செஞ்சுக்கிட்டே இருக்கு? நம்மளை பார்க்கும்போதெல்லாம் மட்டும் தட்டிக்கிட்டே இருக்கு. அது ஒன்றும் இல்லை, நம்ம 3 பேரையும் பார்த்து சிங்கம் பொறாமப்படுது. நம்மளை பார்த்து ஏன் பொறாமப்படணும்? நாம ஒன்றும் ஸ்பெஷலா இல்லையே. நாமளும் மற்ற எல்லாரும் மாதிரி தானே இருக்கோம். நாம 3 பேரும் ஒற்றுமையா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம்ல, அதனாலதான் சிங்கம் நம்மளை பார்த்து பொறாமப்படுது. அந்த பொறாமையால தான் நம்மளை மட்டும் பார்க்கும்போதெல்லாம் சிங்கம் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கு. இல்ல, எனக்கு புரியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸா ஒத்துமையா இருக்கிறதால சிங்கம் ஏன் பொறாமப்படணும்? ஆமா, அதானே, ஏன் பொறாமப்படணும்? 2 பேரும் கவனிங்க. சிங்கம் யார்கிட்டையும் அன்பா பழகாம எப்பவும் அதிகார தோரணையிலையும் கர்வத்தோடவும் பழகிறதால சிங்கத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லை. தனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லாததால ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற நம்மளை பார்த்து சிங்கம் பொறாமப்படுது. அந்த பொறாமை தாங்காம நம்மளை பார்க்கும்போதெல்லாம் சிங்கம் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கு. ஓ, அப்படியா? சிங்கத்துக்கு தனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையேன்னு ஆதங்க இருந்தா அடுத்தவங்க கிட்ட அன்பா பழக வேண்டியது தானே. அப்படி அன்பா பழகுனாலே எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸா ஆயிடுவாங்கல்ல. அதை விட்டுட்டு நம்மளை கேலி செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ ரொம்ப சரியா சொன்ன. ஆனா அந்த அறிவு சிங்கத்துக்கு இல்லையே. சரி, வாங்க நாம பழங்களை எடுக்க போவோம். இப்பவே நேரம் ஆயிடுச்சு. காட்டுல திமிரோட ராஜ நடை போட்டுக்கிட்டிருந்த சிங்கம் நடந்து இப்போ ஒரு பெரிய பாறைக்கு மேல நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப தூரம் நடந்த அப்புறம்தான் சிங்கம் கவனிக்குது, அந்த பாறையில அதுக்கு மேல வழியே இல்ல. ஒரு பெரிய பள்ளம்தான் இருக்கு. இவ்வளோ பெரிய பள்ளமா இருக்கு.
இங்க இருந்து அங்க போக முடியாது போல இருக்கே. சுத்திக்கிட்டு போகணும்னா ரொம்ப நேரம் எடுக்குமே. இங்க இருந்தே தாண்டுவோம். இந்த காட்டுக்கே ராஜாவா இருந்துகிட்டு இந்த பள்ளத்துக்கெல்லாம் பின்வாங்கலாமா? கூடாது. இந்த பள்ளத்தை இங்க இருந்தே தாண்ட போறேன். பள்ளத்தை தாண்டியே தீருவேன்னு முடிவெடுத்து பள்ளத்தை தாண்ட முயற்சி பண்ண சிங்கத்தால தாண்ட முடியல. பள்ளத்துல தொபின்னு விழுது. சிங்கத்துக்கு நல்ல அடி. அதோட அங்க ஒரு இடுக்குல சிங்கத்தோட ஒரு கால் மாட்டிக்கிச்சு. ஐயோ அம்மா, பேசாம சுத்திக்கிட்டே வந்திருக்கலாம். தேவையா இது? ஆ ஆ பலி தாங்க முடியலையே. கால் வேற மாட்டிக்கிச்சே. காலை எடுக்க முடியலையே. ஆ சரி, யாராவது வராங்களான்னு பாப்போம். அவங்கள உதவிக்கு கூப்பிடுவோம். யாராவது வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்த சிங்கம் கொஞ்சம் தூரத்துல ஒரு நரி போய்கிட்டு இருக்கிறத பார்க்குது. அந்த நரிய உதவிக்கு கூப்பிடுது சிங்கம். ஏய், நம்மளை எதுக்கு சிங்கம் கூப்பிடுது? நம்மளை சாப்பிட போதோ? இருக்காது. என்னன்னு போய் பாப்போம். அழைத்தீர்களா சிங்கமே? ஆமா, உன்னதான் கூப்பிட்டேன். கொஞ்சம் கிட்ட வா. இங்க என்னோட ஒரு கால் பாறையில மாட்டிக்கிச்சு. காலை எடுக்க முடியல. கொஞ்சம் நீ வந்து ஹெல்ப் பண்ணு. உதவி பண்ணணுமா? ஆனா நீங்க உதவி கேட்கற மாதிரி தெரியலையே. உத்தரவு போடுற மாதிரி இருக்கே. ஆமா, உத்தரவு தான் போடுறேன். பின்ன உன்கிட்ட வந்து ஐயா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கயான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? வந்து ஹெல்ப் பண்றாடே. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட உன்னோட திமிர் அடங்கலால நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். இப்படியே கடை. டேய் டேய் ஏய் ஏய் நரியே நில்லு. எவ்வளவு திமிரு இருக்கும் அந்த நரிக்கு. நரி எந்த உதவியும் செய்யாம அங்க இருந்து போயிடுச்சு. சிங்கத்துக்கு நரி மேல செமையா கோபம் வந்தது. கோபம் வந்தாலும் எதுவும் செய்ய முடியாது. அதான் சிங்கத்தால ஒரு அடி நகர முடியலையே. சிங்கம் வேற யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப நேரம் பொறுத்து நண்பர்களா இருக்கிற முயல், ஆமை, அப்புறம் மான், இவங்க 3 பேரும் அந்த வழியாக வர்றாங்க. இதை சிங்கம் பாக்குது. இந்த 3 கோமாளிகள் வராங்க. இவங்கள உதவிக்கு கூப்பிடுவோம். ஏய் பசங்களா, இப்படி வாங்க. வந்து சிங்கம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள திடீர்னு எங்கேயோ இருந்து அந்த நரி வந்து இந்த முயல், ஆமை, அப்புறம் மான், இவங்க 3 பேர் கிட்டையும். இப்போ சிங்கம் உங்களை கூப்பிடுது. ஏன் தெரியுமா? சிங்கத்தோட ஒரு கால் பாறையில சிக்கிக்கிட்டு இருக்கான். அந்த காலை தன்னால எடுக்க முடியலையா. அதனால உங்களோட உதவி வேணுமா? அந்த உதவியை என்கிட்டயும் சிங்கம் கேட்டுச்சு. எப்படி தெரியுமா? அதிகார தோரணையில, திமிரோட, கொஞ்சம் கூட தன்மையே இல்லாம. இப்படி கேட்டதால நான் சிங்கத்துக்கு உதவவே இல்லை. சிங்கம் உங்ககிட்டயும் அப்படித்தான் கேட்கும். அதனால இங்கிருந்து போயிடுங்க. எந்த உதவியும் செய்ய வேண்டாம். உங்க 3 பேரையும் சிங்கம் எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கு. அதையெல்லாம் நினைச்சு பார்த்து இங்கிருந்து போயிடுங்க. நரியே, நீ சொல்றது உண்மைதான். அதுக்காக சங்கடத்துல இருக்கிற ஒருத்தருக்கு உதவி செய்யாம இருக்க முடியுமா? அப்படி உதவி செய்யாம இருக்கிறது தப்பில்லை. ஆமா, சரிதான். நமக்கு பிடிக்காதவங்களாவே இருந்தாலும் இந்த மாதிரியான நேரத்துல நாம பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு பார்க்க கூடாது. நாங்க கண்டிப்பா உதவி செய்வோம். இவ்வளவு சொல்லியும் இவங்களுக்கு புத்தியே வரல. முயல், ஆமை, அப்புறம் மான், இந்த 3 பேருமே சிங்கம் உதவின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே தாங்களா போய் உதவி செஞ்சாங்க. பாறையில மாட்டிக்கிட்டு இருந்த சிங்கத்தோட ஒரு காலை அவங்க 3 பேருமே சேர்ந்து நிதானமா பாறைய கொஞ்சம் விலக்கி எடுத்து விட்டாங்க. 3 பேரையும் நான் எவ்வளோ கேலி செஞ்சிருக்கேன். இருந்தாலும் நான் உதவின்னு கேட்காமலேயே உதவி செய்யறாங்களே அப்படின்னு நினைச்ச சிங்கம் குற்ற உணர்ச்சியில ரொம்ப வருத்தப்பட்டது.
வருத்தப்பட்ட சிங்கம் அவங்க 3 பேரையும் பார்த்து, எல்லோரும் என்னை மன்னிச்சுக்கங்க. நான் காட்டுக்கு ராஜான்றதால ரொம்ப தலைகணத்தோட நடந்துக்கிட்டேன். எப்பவுமே அதிகார தோரணையில அன்பே இல்லாம உங்க எல்லார்கிட்டயும் நடந்துக்கிட்டேன். அதுலயும் உங்க 3 பேரை கேலியா பேசி ரொம்ப அவமானப்படுத்தி இருக்கேன். அப்படி இருந்தும் எதையும் மனசுல வச்சுக்காம என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட இந்த செயலால தான் நான் இவ்வளவு நாளா எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சுது. இப்போ சொல்றேன், இனிமே நான் யார்கிட்டையும் கர்வத்தோட நடந்துக்க மாட்டேன். ரொம்பவும் அன்பா நடந்துப்பேன். என்னையோ உங்க ஃப்ரெண்டா சேர்த்துக்கிறீங்களா? சிங்கம் இப்படி கேட்டதுக்கு 3 பேருமே உடனே சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. நாட்கள் கடந்தது. சிங்கம் எல்லோர்கிட்டயும் அன்பா பழகிட்டு வர்றதால இப்போ காட்டுல கிட்டத்தட்ட எல்லோருமே சிங்கத்துக்கு நண்பர்கள்தான். Channel I subscribe Pananga, like Pananga Apparam, share Pananga.